எதனால அமெரிக்கா தடுமாறுது கனடாவை கைப்பற்ற? Stupidly, no friend of mine. I don't know him, but he said negative things. So when he says negative things, I couldn't care less. I think it's easier to deal actually with a liberal. லிபரல் என்ன ஈஸியா இருந்தால் இன்றைக்கு கனடா அமெரிக்காவின் 51வது மாநிலமாக்கப்பட்டிருக்கும். டொனால்ட் ட்ரம்புக்கு தேவை இல்லை என்று சொன்னால் அது அவருக்கு தேவை என்று தான் அர்த்தம். But we don't need their lumber. We don't need their energy. We don't need anything. ஆனால் I like Canada. I love Canada. ஏன் எதற்கு கனடாக்கு மட்டும் டெரஃப் மேல டெரஃப்? டொனால்ட் ட்ரம்புக்கும் பியர் பொலிவேக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. We have to stop with political correctness. Woke political correctness. Defeating the radical left. Radical leftist authority. ட்ரம்ப் கனடாவை பிடித்தே ஆக வேண்டும். சான்ஸே இல்லை. இன்னும் 2 வருடத்துக்குள் கனடாவை 51வது மாநிலமாக்காவிட்டால் அமெரிக்க மக்களே டொனால்ட் ட்ரம்பை பதவி விலகுமாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவார்கள். வணக்கம் எல்லாம், எப்படி இருக்கீங்க? ஃபாக்ஸ் நியூஸில் ஒரு இன்டர்வியூ வெளியில் வருதுன்னு சொன்னால் அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும். அது வெல் செட்டப்பான ஒரு இன்டர்வியூவாக தான் இருக்கும். ஏனென்று சொன்னால் அது டொனால்ட் ட்ரம்புடைய ஓன் சேனல். அது மட்டுமில்லை, டொனால்ட் ட்ரம்ப் ஒரு நியூஸை வெளியிடும் பொழுது அதில் நிறைய திருப்பங்கள் இருக்கும். மக்களை திசை திருப்ப வைக்கிறது தான் அவருடைய ஸ்டைல். இந்த இன்டர்வியூல கனடா பற்றி பேசி இருக்கவே தேவையில்லை. But now the liberal guys, the liberal party is going to win now in the next election, most likely. And they were down and out. Isn't that going to make them more hostile to us and possibly open the door for China closer to Canada? And that would really put us in a bind. The conservative that's running is stupidly no friend of mine. I don't know him, but he said negative things. So when he says negative things, I couldn't care less. I think it's easier to deal actually with a liberal. And maybe they're going to win, but I don't really care. It doesn't matter to me at all. So your end game is what? இங்க என்ன சொல்றாருன்னு சொன்னால், கன்சர்வேட்டிவோட தனக்கு நெகோஷியேட் பண்ண முடியாது, கஷ்டமாக இருக்கும். ஆனால் லிபரல் தனக்கு ஈஸியாக இருக்கும்ண்டு. அதுக்கு முக்கிய காரணமே இன்றைக்கு போலில் லிபரல் தான் முன்னணியில் இருக்குது. அடுத்த ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பும் லிபரலுக்கு தான் அதிகமாக இருக்குது. இதை திசை திருப்புறத்துக்காகத்தான் இந்த மாதிரி ஒரு பேச்சை வெளியிட்டுள்ளார். மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னு சொன்னால், லிபரல் கொஞ்சம் ட்ரம்புக்கு ஈஸியாக இருக்கும், கன்சர்வேட்டிவ் தான் டஃப்பாக இருக்கும் டொனால்ட் ட்ரம்போட ஃபைட் பண்ணுறதுக்கு. உண்மையிலே லிபரல் ஈஸி டார்கெட்டாக இருந்தால் ஏன் இவர் லிபரலை நாஸ்டி பீப்புள் என்று கூறுகின்றார்? I call him Governor Trudeau. His people were nasty. லிபரல் ஆட்சிக்கு வந்தால் இவருடைய கனவு பலிக்காது. கன்சர்வேட்டிவ் தான் இவருக்கு ஈஸி டார்கெட். ஏனென்று சொன்னால், டொனால்ட் ட்ரம்பிடம் மீடியாவில் கேட்கப்பட்ட கேள்வி, ஜஸ்டின் ட்ரூடோ இன்று பதவி விலகுகின்றார், உங்களுக்கு அடுத்த பிரதமராக வருவதற்கான வாய்ப்பு பியோ பொலிவேக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்குது. இனிமேல் நீங்கள் பியோ பொலிவே இடம்தான் நெகோசியேஷன் செய்ய வேண்டும். அதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் கூறியது, எனக்கு அது இன்னும் ஈஸியாக இருக்கும் அவரோட நெகோசியேஷன் செய்கிறதுக்கு. இந்த கிளிப்பை பாருங்க. The G7 is not exactly strong. I think Trudeau might resign today. Are you looking forward to working with Pierre Poilievre, the new guy? I am. If that's what happens, certainly it would be very good. Our views would be more aligned. So easy target Pierre Poilievre தான். டொனால்ட் ட்ரம்புடைய biggest fan Pierre Poilievre. அது மட்டும் இல்லை, இவங்க 2 பேருக்குமே ஒரு ஒற்றுமை இருக்கு. 2 பேருமே போட்டோ காப்பி அடிச்ச மாதிரி. இந்த கிளிப்பை பாருங்க. Wing censorship regime. Their woke censorship ideology have turned our once great cities into cesspools of bloodshed and crime. Has unleashed a crime wave like we have never seen. We have to stop with political correctness. Woke political correctness. Defeating the radical left. Radical leftist authoritarian agenda. We want those great Canadian truckers to know that we are with them all the way. I'm proud of the truckers and I stand with them. Your organization you are attacking our news organization. Your organization. Can you give us a chance to ask we have basically a liberal heckler who's snuck. இவருடைய கேம்பெயின்ல யூஸ் பண்ணின ஹேட்டை பாத்தீங்கன்னு சொன்னா மெகா மெர்ச்சன்டைஸ். இது இலான் மாஸ்க் உடைய கம்பெனி ஹேட்.
இவர் மட்டுமில்லை, இவருடைய பர்சனல் செக்ரட்டரி, இவங்களோட கோக்கஸ் பார்ட்டி எல்லாருமே இந்த ஹெட்டை வாங்கியிருக்கிறாங்க, இந்த ஹெட்டை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஹெட்டில் என்ன பேர் போட்டிருக்குன்னு, என்ன எழுதியிருக்குன்னு சொன்னால் மேக் அமெரிக்கா கிரேட். இருந்தாலும் ஒரு பேப்பர் ரிப்போர்ட்டர் ஒரு கேள்வியை கேட்குறாங்க, ஏன் நீங்கள் இலான் மாஸ்குடைய மெகா மெர்ச்சன்டைஸை வந்து உங்களோட காக்கஸ் மீட்டிங்கில் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னு. Have you given your caucus members and your candidates about wearing MAGA merchandise or using MAGA slogans? Well, my instruction is that we should put Canada first. We want to put our country first, stand up for our country against both American aggression. இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கும் டொனால்ட் ட்ரம்ப் இலான் மாஸ்குக்கும் பியோ பொலிவேக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. இன்றைக்கு இப்படி இருந்த பியோ பொலிவே வந்து மாக்கானே வந்தா பிறகு இப்படி இறங்கி பெருகி மாக்கானி தான் வின் பண்ணுறதுக்கான, அதாவது அடுத்த பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதை குழப்புறதுக்கு தான் டொனால்ட் ட்ரம்ப் வந்து லிபரலோட தனக்கு வேலை செய்கிறது ஈஸி, நெகோசியேஷன் பண்ணுறதுக்கு இவரோட தனக்கு வேலை செய்கிறது சரியான கடினமாக இருக்குமென்று ஒரு இன்டர்வியூ வந்து வெளியில் விட்டுருக்கிறார், மக்களின் மனதை திசை திருப்புறதுக்கு. லிபரல் ஆட்சியில் இருக்கும் மட்டும் கனடாவை கிட்ட கூட நெருங்க முடியாது. இது கார்பன் டேக்ஸ் எலெக்ஷன் அல்ல, ஜஸ்டின் ட்ரூடோக்கும் பியோ பொலிவேக்கும். இது பொருளாதார அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையிலான ட்ரேட் வார் எலெக்ஷன். இதில் அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்பை யாரால் எதிர்நோக்க முடியும், அதுதான் இந்த எலெக்ஷன். அப்படி பார்க்கும் பொழுது, பொருளாதாரம் என்று பார்க்கும் பொழுது மாக்கானே தான் முன்னணியில் இருக்கிறார், பியோ பொலிவே பின்தங்கி இருக்கிறார். There's someone who's trying to weaken our economy. Donald Trump. Donald Trump. He's attacking Canadian families, workers, and businesses, and we cannot let him succeed. And my government will keep our tariffs on until the Americans show us respect. இப்போ ஒயிட் ஹவுஸுக்கு மாக்கானி போகிறதுக்கும் பியோ பொலிவே போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. மாக்கானி ஆல்ரெடி டொனால்ட் ட்ரம்ப்ட கூறியுள்ளார் பப்ளிக்காகவே, இந்த 51வது மாநிலம் கனடாவை பிடிக்கிறேன், அப்படி எல்லாமே என்னோட பேசக்கூடாது, இது எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு பொருளாதாரத்தை மட்டும் பேசுகிறதா இருந்தால் தான் ரெடியாக இருக்கிறேன் ஒயிட் ஹவுஸில் வந்து அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்பை மீட் பண்ணுறதாக. மாக்கானி எக்கனாமிக்ஸில் வந்து PhD வாங்கினவர். டொனால்ட் ட்ரம்புக்கு இவர் கொஞ்சம் சிக்கலாக தான் இருப்பார். அது மட்டும் இல்லை, ஸ்டீவன் ஹாப்பருக்கு 2008ஆம் ஆண்டு கனடா ஒரு ரிசெஷனில் இருக்கும் பொழுது பெயில் அவுட் பண்ணி விட்டதே மாக்கானி தான். அதிலிருந்து யூகேல போய் ஒரு பேங்கராக மட்டுமில்லை, யூகே நாட்டையே பெயில் அவுட் பண்ணி விட்டவர். ஸோ நிறைய திறமைகள் இருக்குது. ஒரு நாட்டோட பொருளாதாரத்தை எப்படி பேணி காக்க முடியும், எப்படி காப்பாற்ற முடியும் என்று. மாக்கானே கனடியன் பிரைம் மினிஸ்டர் பதவியை ஏற்ற பிறகு உடனே 3 நல்ல விடயங்களை செய்தார். பிரான்ஸுக்கு போய் பிரான்ஸ் பிரசிடெண்ட்டை மீட் பண்ணியுள்ளார், யூகேக்கு போய் யூகே பிரைம் மினிஸ்டரை மீட் பண்ணியுள்ளார், அதே நேரம் பிரின்ஸ் சார்ல்ஸையும் மீட் பண்ணி உள்ளார். இது 3மே நடந்ததுக்கான காரணம், வருங்காலங்களில் ட்ரேடிங்கை சுலபமாக வந்து யூரோப்பியன் யூனியனோட தான் இவர் ட்ரேடிங் செய்ய போகிறதாகவும், மற்றது ஃப்ரீ ட்ரேடிங் இந்த 2 நாடுகளுக்கும் இடையில். ஒரு ஃப்ரெஞ்ச் பொலிட்டிஷியனுக்கு ஒரு ஹிண்ட் ஒன்றை கொடுத்துருக்கிறார். எப்படின்னு சொன்னால், பிரான்ஸுக்கு எதிராக அமெரிக்கா 200% வரியை விடுத்துள்ளது இந்த விஸ்கிக்கும் சாம்பியனுக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து அமெரிக்காவில் இருக்கிற நீங்கள் கிஃப்டாக கொடுத்த அந்த லிபர்ட்டி ஸ்டாச்சுவை வந்து திருப்பி கேளுங்க. இந்த சுற்றுலா பயணம் உண்டு அமெரிக்கா அந்த லிபர்ட்டி ஸ்டாச்சுவை வச்சு தான் அதிகமான பணம் மேக் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அந்த லிபர்ட்டி ஸ்டாச்சுவை திருப்பி கேட்க சொல்கிறார். Who does not think the U.S. represents the values of the Statue of Liberty anymore. They want the Statue of Liberty back. So is President Trump going to send the Statue of Liberty back to France? அதுக்கு ஒரு உதாரணமும் சொல்கிறார். பனாமாவுக்கு கட்டி கொடுத்துட்டு இப்போ அதை திருப்பி கேட்குறாங்க. இப்போ அமெரிக்காவுக்கு பணம் தேவைப்படுது. ஸோ அதில் வர வரிகளை வச்சு கொஞ்சம் உழைக்கலாம்னு தான் அமெரிக்கா அந்த கேனலை வந்து பறிக்க போகிறதா கூறியுள்ளது. இதே பிரான்ஸ் தாங்க கட்டி கொடுத்த அந்த லிபர்ட்டி ஸ்டாச்சுவை திருப்பி கேட்டால் எப்படி இருக்கும்? Liberty be returned to France. Nous allons dire aux Américains 2 choses. D'abord, rendez-nous la statue de la liberté. இன்றைக்கு அமெரிக்காவோட ஐகானே அந்த லிபர்ட்டி ஸ்டாச்சு தான். அந்த ஸ்டாச்சுவே அவங்களுக்கு சொந்தம் இல்லை.
மூன்றாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆர்டிக். உடனே இவர் ஆர்டிக்கு போய் ஆஸ்திரேலியாவோட ஒரு ஒப்பந்தம் $6 பில்லியன் பாதுகாப்புக்கு தேவையான எல்லா உபகரணங்களுமே ஆஸ்திரேலியா சப்ளை பண்ண போது ஒரு ஒப்பந்தம் ஒன்று கையொப்பம் விட்டுருக்குறாங்க. இதைத்தான் டொனால்ட் ட்ரம்ப் வந்து கனடாவுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு கொடுக்குறோம், இதில் கனடாக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான அந்த ஃபென்டனல் அந்த போர்டருக்கான பிரச்சனை இல்லை, இது ஆர்டிக்கைத்தான் டொனால்ட் ட்ரம்ப் மீன் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் நாங்கள் $200 மில்லியன் ஒரு இயருக்கு வந்து செலவு செய்கிறோம், நாங்கள் போர்டரை பாதுகாக்கிறதால இலவசமாக கனடாட போர்டரும் பாதுகாக்கப்படுது. இருந்தாலும் ஒரு அச்சுறுத்தலை விடுறார். இன்றைக்கு இருக்கிற கிளைமேட்டும் படி ஐஸ் எல்லாமே, அதாவது ஆர்டிக்கில் இருக்கிற ஐஸ் பனிக்கள் எல்லாமே உருகி கீழே உடைஞ்சி விழுது. அப்படி விழுமா இருந்தால் அமெரிக்காவுக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்குது, ரஷ்யாட்ட இருந்தும் சைனாட்டையும் இருந்தும். ஸோ அமெரிக்கா என்ன ட்ரை பண்ணுறதுன்னு சொன்னால், இந்த மெப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரீன்லாண்டை கைப்பற்றினால் ஒரு பக்கம் அமெரிக்கா, ஒரு பக்கம் கிரீன்லாண்ட், நடுவில் கனடாவை 51வது மாநிலம் ஆக்கினால் ஆர்டிக்கில் பெரிய பரப்பளவு அமெரிக்காவாக தான் இருக்கும். அது மட்டுமில்லை, மெப்பை மாற்றின பெருமை டொனால்ட் ட்ரம்ப் அவர்களே சேரும். நடுவில் போகிற கப்பல்கள் எல்லாத்துக்குமே வரி அறவிடப்படும். அந்த வரிகள் எல்லாமே முழுக்க முழுக்க அமெரிக்காவுக்கு தான் போய் சேரும். இதனால் தான் மாக்கானி ஆர்டிக்கை பலப்படுத்த போகின்றார். புது புது இராணுவ கருவிகள், ரேடர், ஏன் இராணுவ பயிற்சிகள் கூட அதிகமாக அங்கே தான் இனி நடக்க போகுது. அமெரிக்காவுக்கு வந்து கனடாட்டேருந்து ஒன்றுமே வேண்டாம். ஸ்டீல் வேணாம், அலுமினியம் வேணாம், லம்பர் வேணாம், காப்பர் வேணாம், எனர்ஜி கூட வேணாம்ன்ட்டு சொல்கிறாங்க. ஒரு உதாரணம் சொல்கிறேன். கனடாவுக்கு வந்து சைனாலேருந்து இவி கார் வேண்டாம், எலக்ட்ரானிக் கார் ஒன்றுமே சைனாலேருந்து கனடாவுக்கு வரக்கூடாது. ஆனால் அதுக்கு என்ன செய்தாங்க கனடா? 100% வரியை அறவிட்டாங்க. ஸோ ஒரு கார் கூட வர முடியாது. அமெரிக்காவுக்கு வந்து கனடாட்டேருந்து ஒன்றுமே வேண்டாம். எதுக்கு ஸ்டீல் அண்ட் அலுமினியத்துக்கு 25%, 25%? ஒன்றுமே வேணாட்டி 100% போட வேண்டியதானே. அப்போ ஒன்றுமே கனடா ஏற்றுமதி செய்யாது. ஏன் காருக்கு மட்டும் 10%? அதுக்குமே 100% போட்டால் கார் பிஸ்னஸுமே அமெரிக்கா எடுத்துக்கொள்ளலாம். அப்படி உடனே செய்ய முடியாது. இது எல்லாமே அமெரிக்காவுக்கு போயே ஆக வேணும். அமெரிக்கன் எக்கானமிக்கு கனடாவுக்கும் ஒரு பங்கு இருக்குது. முழுசாக இதை வந்து ஏன் இதை இப்படி டொனால்ட் ட்ரம்ப் வரிகளை குறைச்சி நிப்பாட்டி போஸ்ட் பண்ணி பிற வரிகளை கூட்டி செய்கிறாருன்னு சொன்னால் கனடாட எக்கானமியை கலாப்ஸ் ஆக்கி, அதாவது கனடாவை ஒரு பொருளாதார சிக்கலுக்குள்ள கொண்டு வந்தால், அப்படி கொண்டு வரும் பொழுது அமெரிக்காவுக்கும் ஒரு பாதிப்பு இருக்கும்னு அவருக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போம், கனடாவை ஒரு பொருளாதார சிக்கலுக்குள்ள நாங்கள் கொண்டு வந்து வருவோமா இருந்தால் கனடா தானாகவே விட்ரோ பண்ணி 51வது மாநிலம் ஆக்கிக்கொள்ளுங்கன்னு கனடா சொல்லுமென்று இவர் எதிர்பார்க்கிறார். ஆனால் இந்த லிபரல் ஆட்சி இருக்கும் மட்டும், அதைத்தான் இவர் சொல்கிறார், நேஸ்டி பீப்புள் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ வரிகளை அறவிட்டாலும் இவங்க வந்து தங்களோட நாட்டை தங்களுக்கு தாராங்களே இல்லை. அதைத்தான் இவர் இங்கே நேஸ்டி பீப்புள் என்று சொல்கிறார். One of the nastiest countries to deal with is Canada. இவர் இப்போ எல்லா நாடுகளுக்கும் வரிகளை அறவிட்டால் எல்லா நாடுகளுமே ரிட்டாலியேஷன் திருப்பி அடிக்கிறாங்க. திருப்பி அடிக்கும் பொழுது அமெரிக்கன் மக்கள், அமெரிக்கன் எக்கானமியை தான் அது பாதிக்கும். பொருட்களின் விலை அதிகரிக்கும், மக்களால் சமாளிக்க முடியாது. ஸ்டாக் மார்க்கெட் கூட டவுன் ஆகிட்டு ஆல்ரெடி இப்போ அமெரிக்கா ரிசெஷனில் தான் இருக்குது. போன கிழமை பொருட்களின் விலை குறைவென்று சொன்னார்கள். இந்த கிழமை எல்லா பொருட்களுமே டபுள் ப்ரைஸுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு கூட அமெரிக்காவில் வாங்க முடியாது. ஃபென்டனல் ட்ரக்ஸாக கடத்துறாங்கன்னு மெக்சிகோவோட கம்ப்ளைண்ட் பண்ணவர் இன்றைக்கி மெக்சிகோலேருந்து முட்டையை ஸ்மகிள் பண்ணுறாங்க, கள்ள கடத்தல் செய்கிறாங்க மெக்சிகோலேருந்து முட்டையை. அவ்வளோத்துக்கு அமெரிக்கா இன்றைக்கி மோசமாக தான் இருக்குது. Travelers are hiding eggs in car compartments, stuffing them under blankets, hoping border agents look the other way. இவர் இன்றைக்கி அமெரிக்கன் மக்களுக்கு கொடுத்த ப்ராமிஸ் வந்து இன்றைக்கி 60 நாளுக்கு மேலாயிட்டு இதுவரை ஒன்றுமே செய்யவில்லை. பதவிக்கு வந்து முதல் நாள்லேயே பொருட்களின் விலைகளை குறைப்பேன், டேக்ஸை எல்லாத்தையுமே அறவாசியாக வந்து கட் பண்ணுவான்னு சொல்லியிருக்கிறார். இதுவரை அப்படி ஒன்றுமே நடக்கலை. இப்போ மக்கள் அதிக பணம் கொடுத்து தான் பொருட்களை வாங்குறாங்க, அதிக வேலை இழப்பு கூட நடைபெறுகிறது. இவருக்கு இருக்கிற ஒரே ஒரு சாய்ஸ் வந்து கனடாவை 51வது மாநிலம் ஆக்குறதான். அப்படி ஆக்கினா
கனடாவில் இருக்கிற வளங்கள் எல்லாமே இவருக்கு இலவசமாக கிடைக்கப்படும். இப்போ ஏப்ரல் 2ஆம் தேதியில இருந்துதான் ஆட்டமே ஆரம்பம். இந்த டெரஃப் எல்லாமே நடைமுறைக்கு வருமா, வந்தால் எவ்வளவு காலம் இந்த நடைமுறையில் இருக்கும், மக்கள் என்ன கஷ்டப்படுவாங்க, அதுக்கு போகிற இந்த டெரஃப் எல்லாத்தையுமே இவர் ரிமூவ் பண்ணுவாரா, இல்லை கனடாக்கு இன்னுமே எக்கானமி ப்ரெஷர் கொடுப்பாரா, இதெல்லாமே நாங்கள் பொறுத்து இருந்து தான் பார்க்க வேண்டும். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.